சார் மிஸ்ஸை சுனாமி பிரேம்ஜி நானதுல நான் வெளில வரதே இல்ல. ஆஹா நீயா போய் முதல்ல உன்னை யார் வீட்டுக்குள்ள வர சொன்னா? வெளியே போ. நான் ஒன்னும் உன் வீட்டுக்கு விருந்து சாப்பிட வரல டாக்டர். நான் உன் மேலயும் உங்க அம்மா மேலயும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். அத பத்தி விசாரிக்க தான் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. அவருக்கு உதவியா நான் என் லாயரோட வந்திருக்கேன். போதுமா? ஏய் என்னடா கம்ப்ளைண்ட் அது இதுன்னு பயமுத்துறோம், நாங்க பயந்துருவோமா? நீயே ஒரு கிரிமினல், நீ அடுத்தவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறியா? என்ன கம்ப்ளைண்ட் சொல்லு. நீங்களே சொல்லுங்க இன்ஸ்பெக்டர் சார். இவர் முறையா கல்யாணம் நிச்சயம் பண்ணி பத்திரிக்கை அடிச்சு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்காரு. ஆனா கடைசி நேரத்துல கல்யாணம் நின்னு போனதால இவர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாரு. அதனால ஆதி ராஜமீனாட்சி மேடம் 2 பேர் மேலயும் இவர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. உங்க மேல மான நஷ்டீடு வழக்கு போட போறேன்னு சொல்றாரு. இவருடைய மேரேஜ் இன்விடேஷன், வீடியோ ஃபுட்டேஜ், என்கேஜ்மெண்ட் நடந்ததுக்கான போட்டோஸ் எல்லாத்தையுமே ஆதாரமா என்கிட்ட கொடுத்திருக்காரு. சார், எதுவா இருந்தாலும் நான் ஸ்டேஷனுக்கு வந்து விளக்கம் கொடுக்குறேன். தயவு செஞ்சு இப்ப இங்க இருந்து கிளம்புங்க. உடனே ஒரு பிரச்சனையை பேசி முடிக்கிற வழியை பாருங்க, இல்லைன்னா ஆக்ஷன் எடுக்க வேண்டி வரும். மணி வாங்க. ஏய், அதான் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு போயிட்டாருல, அப்புறம் எதுக்கு நீ என்ன நிக்கிற? கிளம்பு. போடா, என்ன நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற? சொன்னா புரியாதா? போடா டேய் போடா. யோ, நான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய பொண்ணு கழுத்துல கடைசி நேரத்துல தாலி கட்டி குடும்பம் நடத்திட்டு இருக்கானே உன் தொம்பி, அவனுக்கெல்லாம் வெக்கமே இல்லையா? உங்களுக்கெல்லாம் ஊர்ல வேற பொண்ணே கிடைக்கலையாடா? அடுத்த வாழ்க்கையை கெடுத்துதான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? அர்ஜுன், நீ ஓவரா பேசிட்டு இருக்க. இந்த மாதிரி சீப்பான ஆளுக்களை என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. தயவுசெய்து இங்க இருந்து போ. ஏய், இதுக்கு மேலே நீங்க நின்னா உன்னை அடிச்சு உண்டு இல்லைன்னு பண்ணுவேன். கிளம்பு, மரியாதையா கிளம்பு. யோ போறையா. தோ இந்த விஸ்வநாத, மைதிலி இவங்க எல்லாரையும் நான் சும்மாவே விட மாட்டேன். உங்க மேல எல்லாம் மான நஷ்டஈடு வழக்கு போட போறேன். லாயர் சார், நீங்களே சொல்லுங்க. உங்க மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் இருக்கிறதால நீங்க உங்க மேரேஜை ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. அதையும் மீறி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணா நாங்களே அப்ஜெக்ஷன் கொடுப்போம். ஏண்டா அப்படின்னா இங்க என்ன நடக்குது, என்ன சிச்சுவேஷன் தெரிஞ்சுதான் நீ வந்திருக்கியோ? ஹலோ, என்ன கேஸ் வேணாலும் நீங்க போட்டுக்கோங்க. எங்களுக்கெல்லாம் ஒண்ணும் பயமே கிடையாது. கோர்ட்ல பாத்துக்கலாம் எதுவா இருந்தாலும். டேய், என் தம்பி மதிகழுத்துல தாலி கட்டினதுக்கான போதுமான ஆதாரம் எங்ககிட்ட இருக்கு. கண்ணால பார்த்த சாட்சிகளும் இருக்காங்க. அது மட்டும் இல்ல, கல்யாணம் வேண்டான்னு நீ மண்டபத்தை விட்டு மாலையெல்லாம் தூக்கி போட்டு போனதுக்கு அப்புறம் தான் என் தம்பி மதியவே கல்யாணம் பண்ணிக்கிட்டான். எல்லாத்துக்கும் ஆதாரமா சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். நீ கிளம்பு. உங்க குடும்பமானமே சந்தி சிரிக்குது. இந்த லட்சணத்துல ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண போறீங்களா? வெக்கமே இல்லையா உங்களுக்கு? வந்தவன் ஏமானத்தையும் சேர்த்து வாங்கிட்டு போறான் பாருங்க. உங்க பொண்ணு என் குடும்பத்துக்கு தீராத அவமானத்தை ஏற்படுத்திட்டா. அப்புறம் அவதான் இங்க இருக்கிறதுக்கு பிடிக்கலன்னு சொல்றால. ரொம்ப நல்லதா போச்சு. போகும்போது கொஞ்சம் அவளையும் கூட்டிட்டு போயிடுங்க. அப்பதான் ஏன் குடும்பம் நல்லா இருக்கும்.